ஓகே மேம். மேம் இந்த பூச்சி வெட்டுக்கு வந்து என்ன மாதிரியான ரீசன்ஸ் வந்துட்டு இருக்கலாம் மேம்? பூச்சி வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். தன்னெதிர்ப்பு நோயினால வரது. அதாவது நம்மளுக்கு மேபி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன ஃபாலோ பண்ணியோ, இல்ல நம்மளுக்கு தைராய்டு இருக்கு. அது நம்ம ஊர்ல ஆட்டோ இம்யூன் தைராய்டு தான் காமன். அந்த தைராய்டுனாலயோ, இல்ல ஏதோ ஒரு அன்னோன் நம்மளுக்கு ட்ரிகரான ஆட்டோ இம்யூனிட்டி. அதாவது என்ன நடக்கும்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஹேர்ல இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அந்த மெலனோசைட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ வந்து அந்த மெலனோசைட்ஸோட சேர்ந்து அந்த ஹேரும் விழுந்துரும். ஓகே. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அலோபேஷியா ஏரியாட்டால வந்து கிரே ஹேர் கொட்டாது. ஸோ இதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா வி கால் திஸ் இஸ் ஓவர் நைட் கிரேயிங்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கலர் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிட்டு வெறும் கிரே ஹேர் மட்டும் கொட்டாமல் நிற்கும். ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் கிரேயிங் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ வந்து இதுதான் அதனுடைய ரீசன். அன்னோன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இது. இதனுடைய ரீசன் வந்து நம்ம எவால்வேட் பண்ணி பார்த்தா சில சமயங்களில் தெரியும். சில சமயம் நம்மளுக்கு அனீமியா இருக்கும்போதும் இந்த மாதிரியான காமனாக அசோசியேட்டடாக பார்க்கலாம்.